ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. இந்த புனிதமான மந்திரத்தை முழு மனதோடு உச்சரியுங்கள். நீங்கள் உண்மையாக வேண்டினால் அந்த சிவபெருமான் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அவர் தன் பக்தர்களை எப்போதும் காத்தருள்வார். சிவனடியார்களே, உங்கள் ஒவ்வொரு அழைப்பையும் அந்த ஈசன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். மகாதேவரின் நீதி கிடைப்பதில் காலதாமதமாகலாம், ஆனால் நீதி வழங்கப்படாமல் போகாது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இங்கே அவந்திகா வாழ்வில் நடந்த அந்த உண்மை சம்பவத்தை கேளுங்கள். அவந்திகா வெறும் 20 வயதுடைய அப்பாவி பெண். ஆனால் அவளது மனமோ சிவபக்தியில் முழுமையாக திளைத்திருந்தது. ஒவ்வொரு விடியலிலும் ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரிப்பாள். திங்கட்கிழமை தோறும் தன் ஈசனுக்காக உருகி உருகி விரதம் இருப்பாள். ஆனால் அவள் வீட்டிலோ நரக வேதனை. அவளது சித்தி மற்றும் சகோதரி நந்தினியின் கொடுமை தாங்க முடியாததாக இருந்தது. அவளுக்கு சரியான உணவோ உடுத்த நல்ல உடைகளோ கிடைக்காது. அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியைப் போலவே அவள் வாழ்ந்து வந்தாள். ஆனால் அவள் நம்பிக்கை குறையவில்லை, அதிகமானது. சிவபெருமானே, என்னை காப்பாற்றுங்கள். கைலாசநாதா, நீங்களே எனக்கு தாய், நீங்களே எனக்கு தந்தை என்று தினமும் வேண்டிக் கொள்வாள். அவளிடம் தூய்மையான இதயமும் சிவன் மேல் அசைக்க முடியாத பக்தியும் இருந்தது. ஆனால் அவளது குடும்பத்திற்கோ அவள் ஒரு பாரமாகவே தெரிந்தது. ஒரு நாள் அவளது சித்தி ஒரு வஞ்சகமான சிரிப்புடன் சொன்னாள், அவந்திகா, உனக்கு சிட்டில ஒரு பெரிய வேலை கிடைச்சிருக்கு, சீக்கிரம் கிளம்ப, போய் ரெடியாக போ என்றாள். பாவம், அந்த அப்பாவி பெண்ணுக்கு தெரியாது அவளது சொந்த குடும்பமே அவளை 2 கோடி ரூபாய்க்கு விக்கி என்கிற மோசமானவனுக்கு விற்றுவிட்டிருந்தது என்று. விக்கி ஒரு மதுபான விடுதியின் உரிமையாளன். தீய எண்ணங்கள் கொண்ட அவன் அவந்திகாவை ஒரு இழிவான தொழிலுக்குள் தள்ள திட்டமிட்டிருந்தான். விக்கி சிரித்து கொண்டே அவந்திகாவிடம், ஏய் பொண்ணு, இங்க பாரு, இன்னையிலிருந்து நீ என்னோட சொத்து. இனிமே இங்க ஆடியும் பாடியும் தான் நீ காசு சம்பாதிக்கணும். இங்கிருந்து தப்பிக்க மட்டும் வாய்ப்பே இல்லை என்றான். அதற்கு அவந்திகா அழுது கொண்டே, இல்லை, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது. நான் ஒரு சிவபக்த, என் ஈசன் என்னை இங்கிருந்து கண்டிப்பா கூட்டிட்டு போவார் என்று எழுந்தாள். மீண்டும் விக்கி ஏழன சிரிப்புடன், சிவபக்தையா, இந்த காலத்துல கடவுளாவது வர்றதாவது, இங்க காசுக்கும் அதிகாரத்துக்கும் தான் பவர் என்றான். அப்பாவி அவந்திகாலின் முன்னே அந்த இருண்ட உண்மை விஸ்வரூபம் எடுத்து நின்றது. ஆனால் ஒரு உண்மையான சிவனடையார் ஒருபோதும் எதிரியிடம் சரணடைய மாட்டார். அவந்திகா தன் கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள். பயத்தை உதறி தன் ஆத்மார்த்தமான நம்பிக்கையுடன் அந்த கைலாசநாதனை அழைக்கத் தொடங்கினாள். தென்னாடுடைய சிவனே, ஈசனே, கைலைநாதனே, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நீங்க உங்க பக்தர்களுக்கு ரொம்பவே அன்பானவர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஈஸ்வரா. அன்னை பார்வதியின் அன்புக்குரியவரே, அண்ணாமலையானே, நான் உங்க மேல உண்மையான பக்தி வச்சிருக்கேன். ஒரு சாதாரண பொண்ணு சிவபெருமானே, ஆதியோகி சிவனே, நீங்க தான் என்னோட ஒரே பாதுகாவலர் என்று சிவனிடம் தஞ்சமடைந்தாள். மேலும் அவள், இந்த நகரத்தில் உங்களது உடுக்கை சத்தம் கேட்கட்டும். இந்த அதர்மத்திற்கு எதிராக உங்க திரிசூலத்தை எடுங்க நீலகண்டா. ஏய், நீ சும்மா நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க. இந்த காலத்துல கடவுள் எல்லாம் படத்துல மட்டும்தான் வருவாரு, நிஜத்துல யாரும் வரமாட்டாங்க. உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அடங்கிப்போ என்று மிரட்டினான். ஆனால் அடுத்த கணமே சில தெய்வீக அறிகுறிகள் தென்படத் தொடங்கின. திடீரென காற்றின் வேகம் அதிகரித்தது. ஒரு மாபெரும் சூறாவளி வருவது போல தோன்றியது. தெளிந்த வானத்தில் திடீரென கார்மேகங்கள் திரண்டன. இடி முழக்கங்கள் விண்ணை பிளந்தன. அதை கேட்ட விக்கி பதற்றத்துடன், என்ன நடக்குதுங்க, திடீர்னு கிளைமேட் எப்படி மாறுச்சு என்று கேட்டான். அதற்கு அவந்திகா, என் ஈசன் வர்றாரு, என்னால் அந்த இறை சக்தியை உணர முடியுது என்றாள். அடுத்த நொடி இங்கிருந்தோ ஒரு தெய்வீக இசை ஒலிக்கத் தொடங்கியது. அந்த சூழலே ஒரு மந்திர தன்மையை பெற்றது. அதை கேட்ட விக்கி பயத்துடன், இந்த மியூசிக் எங்கிருந்து வருது, இங்க ஸ்பீக்கரே இல்லையே என்று கேட்டான். சிவ தாண்டவத்தின் ஒலியால் அந்த மொத்த இடமும் அதிர்ந்தது. அவந்திகாவின் முகம் ஒரு தெய்வீக ஒளியுடன் பிரகாசித்தது. தன் தந்தை ஈசன் வந்துவிட்டார் என்பதை அவள் உள்ளுணர்வால் உணர்ந்தாள். அப்போது விக்கி, அந்த மியூசிக்கை நிறுத்துங்கடா, முதல்ல கரண்ட்டை கட் பண்ணுங்க, செக்யூரிட்டியை கூப்பிடுங்க சீக்கிரம் என்று உத்தரவிட்டான். அப்போது திடீரென மின்னல் வெட்டியது, இடி முழங்கியது,
பாரின் பிரதான கதவு தானாகவே நொறுங்கி விழுந்தது. அந்த இடமே ஒரு அமானுஷ்ய சக்தியின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. அற்புதம் நிகழத் தொடங்கியது. அங்கே படர்ந்திருந்த புகைக்கு நடுவில் ஒரு பிரகாசமான ஒளியில் ஒரு மர்மமான உருவம் தோன்றியது. அந்த நிழலில் ஒரு வலிமையான ஆற்றல் இருந்தது. பார்ப்பவரை நடுங்க வைக்கும் ஒரு தெய்வீக அக்னி அந்த உருவத்தில் தெரிந்தது. அதைக் கண்டு அவந்திகா, என் அப்பா சிவன் வந்துட்டாரு, ஹரஹர மகாதேவா, நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும் ஈஸ்வரா என்று மகிழ்ச்சியுடன் கூவினாள். அப்போது விக்கி ஈசனின் நிழலை பார்த்து, யார் நீ, மனுஷனா இல்ல பேயா, இதெல்லாம் என்ன என்று கேட்டான். அப்போது அந்த மர்ம உருவத்திலிருந்து வெளிப்பட்ட பேரொளியால் அந்த மதுபான விடுதியே வெளிச்சத்தில் மூழ்கியது. ஒரு மாபெரும் தெய்வீக ஆற்றல் அங்கே முன்னால் வந்து நின்றது. யார் அந்த மர்ம மனிதர்? தன் உண்மையான சிவபக்தையை காக்கும் அந்த நிழல் யாருடையது? தன் குழந்தையை காக்க அந்த மகா சிவபெருமானே நேரில் வந்து விட்டாரா? அல்லது தன் பக்தையை காக்கும் ஒரு தெய்வீக பணிக்காக தனது கணங்களில் ஒருவரைத்தான் ஈசன் அனுப்பி வைத்திருந்தாரா? இன்றும் அற்புதங்கள் நடக்கின்றனவா? பக்திக்கும் சக்திக்கும் சான்றாக விளங்கும் இந்த ஆன்மீக கதை ஒவ்வொரு சிவபக்தனும் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்றாகும். நீங்களும் ஒரு சிவபக்தராக இருந்தால் இந்த அற்புத கதையை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.